பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே ட்ரௌசியாக இருக்கா? தூக்கம் வர்ற மாதிரி இருக்கா? காலை உணவு எடுத்துக்கிட்ட உடனேயுமே தூக்கம் வர்ற மாதிரியே இருந்துகிட்ருக்கு, ரொம்ப ட்ரௌசியாக இருக்குது, போய் படுத்து தூங்கிடுறோம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்ல தூக்கம் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இது ரொம்ப நாளாக இருக்குது அல்லது சமீப காலமாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு இந்த தூக்கம் பகல் நேரங்களில் அப்படின்னா, இதுவும் ஏதாவது உறுப்பு சம்மந்தமான பிரச்சனையா, இது ஒரு இண்டிகேஷனா, இது ஏன் வந்துட்டுருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த பதிவு வழியாக நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ இந்த பிரச்சனையோட வேறு என்னென்ன சிம்டம்ஸ் சேர்ந்து இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உடம்பு வலி அதிகமாக இருக்கும், பாடி பெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முழங்காலோட உள் பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த சைடில் உள் கூட இந்த 2 கால்களையுமே முழங்காலோட உள் பகுதிகளில் வீக்கமோ வலியோ இருக்கும். ஏகமான வீக்கங்களும் தெரியும், பர்டிகுலராக உள்பகுதிகளில் வீக்கம் தெரியும். நாங்கள் சொல்கிறது கால் இடுக்குகள், அதாவது நம்ம உள்பகுதி. ஸோ இந்த இடங்களில் வலி தெரியுதா, வீக்கம் இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப அசதியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க, நல்ல உணவுகள் எடுத்தாலும் செரிமானம் சரியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ரத்த சோகை, அதாவது ஹீமோக்ளோபின் குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, தூரம் கம்மியாகிறது, ஜாஸ்தி ஆகிறது, வலியோட கூடிய தூரம் இருக்கிறது, அல்லது ஒயிட் டிஸ்சார்ஜஸ் மாதிரி வெள்ளை நிறமாகவோ மஞ்சள் நிறமாகவோ பர்டிகுலராக டிஸ்சார்ஜஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜஸ் கூட. மென்சஸ் வந்து டோட்டலாக ஆப்சண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப மாதங்களாக மென்சஸ் இல்லை அப்படின்ற கண்டிஷன், அம்னோரியா கண்டிஷன். அண்ட் இடுப்பு கீழே தெம்பு இல்லாமல் ஒரு நிலை. உடம்புல வந்து கட்டிகள் மாதிரி, சதைப்பற்று அதிகமாக இருக்கிற இடங்களில் கட்டிகள் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். உதடு வறட்சி, தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறது, தொண்டை வறண்டுக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த வறட்சினால் அடிக்கடி வறட்டு இருமல் வர்ற மாதிரி இருக்கிறது, பாதங்கள் சம்மந்தமான பிரச்சனை, எரிச்சல், எறும்பு விடுற மாதிரி இருக்கிறது, விரல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத விரல்கள் மரமரப்பாக தெரியறது, டோட்டலாகவே பாதங்களில் சென்சேஷனே இல்லை, உணர்வு நிலையே இல்லை, செப்பல் போடக்கூட முடியல, அந்த ஃபீல் இல்லை, கிரிப் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். பாதங்களோட எட்ஜில் எல்லாம் வலி அதிகமாக இருக்கும், பாதம் கீழே ஊனும் போது எட்ஜஸ் எல்லாம் வலிக்கும். அண்ட் ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் சில பேஷண்ட்ஸ்க்கு. இதெல்லாம் இருக்கும். கூடுதலாக தாங்க சுகரும் சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஸோ இது எல்லாமே ஸ்ப்ளீன், அதாவது மண்ணீரல் சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நான் சொன்ன விஷயங்களும் கூட ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அதாவது தைராய்டு பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ இது எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட மண்ணீரல் பாதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத இண்டிகேஷன்ஸாக சொல்லுது. அக்குபஞ்சர் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.